Hi children, see next 4.3 addition. Now we'll see addition. இதுக்கு முன்னாடி வீடியோல நாம என்ன பார்த்தோம், எப்படி வந்து ஒரு யூனிட்டை இன்னொரு யூனிட்டா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நாம சம்ஸ் சால்வ் பண்ண போறோம். பாருங்க, find the sum of the following. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ப்ளஸ் 15 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம இது எப்படி எழுதுறோம், மீட்டர் தனியாக சென்டிமீட்டர் தனியாக மேலே ஃபஸ்ட்டு மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன போனது, 7 மீட்டர். ஸோ மீட்டருக்கு கீழே 7 போடுறோம். 25 எங்கே போடணும், சென்டிமீட்டருக்கு கீழே. அதே போல் 15ஐயும் மீட்டர் சென்டிமீட்டர் எழுதும்போது அந்த ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸை பார்த்து கரெக்டாக எழுதணும். ஓகே, இப்போ வந்து சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு, 75 வந்துடுச்சு. 75 சென்டிமீட்டர். மீட்டர் எவ்வளோ, 22 மீட்டர். நார்மல் அடிஷன் தான், நார்மலாக நம்ம எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே போல் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரை தான் ஆட் பண்ணணும். நம்ம எப்போதுமே என்ன செய்வோம், ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? சேம் லைக் தட் இதுவும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ஆட் பண்ணிட்டு வரணும். ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 கிலோமீட்டர் 700 மீட்டர், 12 கிலோமீட்டர் 450 மீட்டர். இதில் ஃபஸ்ட்டு எதை ஆட் பண்ணணும், மீட்டர் தான் ஆட் பண்ணணும். மீட்டர் தான் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ மீட்டரை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். 0 + 0 0, 0 + 5 5, 7 + 4 என்னது 11. 11க்கு 1 இங்கே போட்டு முன்னாடி இருந்த 1 எடுத்து என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூக்கு மேலே போட்டுக்கணும். அதாவது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு இல்லையா? இது வந்து மீட்டர் கிலோமீட்டர்னு தனித்தனியாக பிரித்து தான் எழுதுகிறோம். ஆனால் வந்து அடிஷன் பண்ணுறது, ஆட் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே போல் தான். ஓகே, 1 + 5 6, 6 + 2 8. இங்கே இருக்கிற 1 எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 18 கிலோமீட்டர் 150 மீட்டர். ஓகேவா? நம்ம நார்மலாக எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ, 2 டிஜிட் நம்பர் வந்ததுன்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்து முன்னாடி பிளேஸ் வேல்யூக்கு மேலே முன்னாடி இருக்கிற நம்பரை போடுவீங்களோ அதே போல் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் யூனிட் எழுதணும், அடுத்து ஸ்மாலஸ்ட் யூனிட் எழுதணும், மறந்துடவே கூடாது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். The length of 3 ropes are 1 meter 20 centimeter, 2 meter 15 centimeter and 1 meter 25 centimeter. What is the total length கேட்டிருக்காங்க of 3 ropes. டோட்டல் அப்படின்ட்டாலே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொடுத்துருக்குற நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட் தான் பண்ணணும். 3 ropes கொடுத்துருக்காங்க, அதனுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், அது மூணையும் டோட்டல் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு மீட்டர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம கண்டிப்பாக மேலே மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ண வாட்டி ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, மீட்டருக்கு 4ம் சென்டிமீட்டருக்கு 60யும் கிடச்சிருக்கு. 4 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் அடிஷன். அதே போல் சப்ட்ராக்ஷனும் நம்ம நார்மலாக எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே போல் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சுக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பரை அடுத்ததாக போட்டுக்கணும். ஓகேவா? எப்பயுமே பெரிய நம்பர்லேருந்து தான் நம்மளால் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்ககிட்ட வந்து 6 சாக்லேட்ஸ் இருக்குது, எனக்கு 2 கொடுத்துட்ட அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 75 கிலோமீட்டர் 500 மீட்டர் மைனஸ் 40 கிலோமீட்டர் 250 மீட்டர். ஓகே, நம்ம நார்மலாக எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே போல் தான். ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறீங்க, கிலோமீட்டர் மீட்டர்னு எழுதிக்கோங்க. கிலோமீட்டரில் இருக்கிறதெல்லாம் அதுக்கு கீழே எழுதிக்கணும், மீட்டர்னு இருக்கிறதெல்லாம் அதுக்கு கீழே எழுதிக்கணும். 75 500 எழுதியாச்சு. அடுத்து 40 250 எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவீங்களோ அதே போலவே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, பாருங்கள், மீட்டர் தான் ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம். அதில் லாஸ்ட் டிஜிட் 0 - 0 0, 0 - 5, 0லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 5 கிட்ட இருந்து 1
பாரோ வாங்கி 10 ஆக்கிடுறோம். இந்த 5 வந்து 4 ஆகிடும். ஓகேவா? இப்போ 10 மைனஸ் 5 5, 4 மைனஸ் 2 2. ஓகேவா? அடுத்து இங்கே 5 தான் இருக்கு இல்லையா? ஸோ 5 மைனஸ் 0 5, 7 மைனஸ் 4 3, 35 கிலோமீட்டர் 250 மீட்டர். ஓகேவா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு சப்ராக்ட் டிஃப்ரென்ஸ்னாலே என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். அடுத்தது 55 அதே போல தான் 55 கிலோமீட்டர் 75 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 23 மீட்டர், அது ஆக்சுவலாக 55 கிலோமீட்டர் கிடையாது, 55 மீட்டர் மாற்றி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதுறீங்க. பிக்கஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் எழுதுறீங்க, அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதுறீங்க. எழுதிட்டு ரெண்டையும் என்ன செய்யணும்? ஆஸ் யூஷுவல் எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்களோ அதே போல தான். ஓகே, ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க. கண்ணன் பாட் 90 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத். He used 43 meters 75 centimeter of cloth to stitch the uniform. How much cloth is left with him? So அவன் என்ன செய்கிறான்? கண்ணன் மொத்தமாக 90 மீட்டர் 80 சென்டிமீட்டரில் ஒரு அந்த லென்த்தில் ஒரு கிளாத் வாங்குகிறான். அதில் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டான். ரிமைனிங் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ லெஃப்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலும் நம்ம என்ன செய்யணும்? ரெண்டில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 90 மீட்டர் 80 சென்டிமீட்டர் இல்லையா? மேலே என்ன எழுதிக்கிறீங்க? மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பரை எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதி நம்ம எப்பயுமே எப்படி சப்ராக்ட் பண்ணுவோமோ அதே போல் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. பாருங்கள், 0 மைனஸ் 5 வந்து நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 8 கிட்ட இருந்து 1 பாரோ வாங்கி அதை 10 ஆக்கிட்டு 8 7 ஆக்கிடுறோம். 10 மைனஸ் 5 5, இங்கே 7 இருக்குது. 7 மைனஸ் 7 0. அதே போல் இங்கே 0 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 0லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. 9 கிட்ட இருந்து 1 பாரோ வாங்கி அதை 10 ஆக்கிட்டு 10 மைனஸ் 3 7. 9 இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8 மைனஸ் 4 4. 47 மீட்டர் 5 சென்டிமீட்டர். அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும்? கையில் டேபிள் புக் இருக்கணும். சரியா? ஃபஸ்ட் என்ன செய்யணும்? 12 கிலோமீட்டர் அண்ட் 225 மீட்டர் இன்ட்டு 6. அதே போல் நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்க? கிலோமீட்டர் மீட்டர்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது எப்பயுமே என்ன செய்யணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருந்து தானே மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் வந்து எழுதும்போது ஃபஸ்ட் 2 டிஜிட் கிலோமீட்டரும் அடுத்த 3 டிஜிட் வந்து மீட்டர்லேயும் எழுதிக்கோங்க. 6 கூட ஃபஸ்ட் என்ன செய்யணும்? 5 மல்டிப்ளை பண்ணுறீங்க. 30 0 போட்டு நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்து பிளேஸ் வேல்யூக்கு முன்னாடி 3 போட்டுக்கிட்டு 6 இன்ட்டு 2 12. 12 + 3 15. 15க்கு 5 போட்டு அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு மேலே 1 போட்டுக்கோங்க. 6 2s are 12. 12 + 1 13. 3 இங்கே போட்டு அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு மேலே 1 போடுங்க. அடுத்த பிளேஸ் வேல்யூ எங்கே இருக்குது? கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற 2. 6 2s are 12. 12 + 1 13. 3 போட்டு அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு மேலே 1 போடுங்க. 6 1s are 6. 6 + 1 7. ஸோ 73 கிலோமீட்டர் 350 மீட்டர். நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம் இல்லையா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல் தான் இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் எழுதுறது கிலோமீட்டர் மீட்டர்னு எழுதணும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து கிலோமீட்டர், அடுத்த 2 டிஜிட் அடுத்து வரதெல்லாம் மீட்டரில் எழுதணும். அதே போல் தான் செகண்ட் கொஷின். 75 மீட்டர் 15 சென்டிமீட்டர். அதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ட்ரை திஸ்லாம் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த லென்த் ஆஃப் அ ரிப்பன் இஸ் 4 மீட்டர் 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் 3 ribbons. 3ங்கிறது வேர்ட்ஸில் கொடுத்துட்டதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ நம்ம என்ன செய்யணும்? இந்த 4 மீட்டர் 25 சென்டிமீட்டரை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க 12 மீட்டர் 75 சென்டிமீட்டர்னு.
சரியா? இந்த மாதிரி 2, 3, 5 இந்த மாதிரிலாம் வந்து வேர்ட்ஸில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அது கொஷினை நல்லா படித்து பார்த்து 5 கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு FIVEனா 5, THREனா 3 அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். அடுத்து டிவிஷன். இதுவும் சேம் அதே தான். சரியா? இருக்கிற நம்பரை அப்படியே அந்த டிவிஷன் ஹவுஸ்குள்ளே எழுதுறீங்க. 84 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 84 40 அதை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு எதால் டிவைட் பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். 4 வெளியில் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி டிவைட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கோங்க. 4 விட அதிகமாக தான் இருக்குது. அது 4ல் டிவைட் ஆகும். அப்போ எத்தனை டைம்? 2 டைம்ஸ் 8 போட்டாச்சு. எப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 8 - 8 0. அடுத்தது அடுத்த டிஜிட்டு கீழே எடுத்து எழுதுகிறோம் 4. ஸோ 4 எத்தனை டைம்? 1 டைம். ஸோ 1 போட்டாச்சு. அதுக்கு கீழே 4 அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 வந்திருக்கு. அடுத்த டிஜிட்டை கீழே எடுத்துகிட்டு வரணும். 4 இருக்குது. ஸோ 4 எத்தனை டைம்? 1 டைம். 0 ஆயிடுச்சு. அடுத்தது கொஷின்லேயே ஒரு 0 நமக்கு ரிமைனிங் இருக்குது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கோஷன்ட்லேயும் ஒரு 0வை போட்டுக்கணும். சரியா? அப்போ 21 மீட்டர் 10 சென்டிமீட்டர் எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை அதுக்கு நேராக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே போல் தான் பாருங்கள். 360 கிலோமீட்டர் 540 மீட்டர். ஃபஸ்ட்டு 360 எடுத்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 36 தான். 36 வந்து 4 டைம்ஸ் வருது. ஸோ 36 போட்டாச்சு. 0 போட்டாச்சு. இந்த 360ல் ஒரு 0 இருக்குது. அந்த 0 எடுத்து கோஷன்ட்டில் போட்டுக்கிறோம். அதே போல் 540க்கும் 54 எடுத்து 6 டைம்ஸ் வருது. ஸோ 6 போட்டுக்கிறீங்க மேலே. அடுத்து 54 - 54 0 ஆயிடுச்சு. இதுலேயே இன்னொரு 0 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 0 எடுத்து கோஷன்ட்டில் போட்டு 60 மீட்டர். அந்த முன்னாடி 0 போட தேவையில்லை. போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. அதனால் என்ன செஞ்சுக்கிறோம்? 2 டிஜிட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். 2 டிஜிட்டு சேர்த்து எடுத்துக்கிட்டு 54 ஆகுது. சரியா? அதனால் முன்னாடி 0 போட்டு 6 போட்டுக்கிறோம். See example 2. If the total length of 4 pieces of cloth is 8 meter 60 centimeter, what is the length of 1 piece of cloth? So 4 pieces of cloth உடைய ரேட் லென்த்து கொடுத்துட்டாங்க 8 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னு. நமக்கு 1 கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் 2 பென்சில்ஸ் வாங்குறீங்க 6 ருபீஸ்க்கு. அப்போ ஒரு பென்சில் என்ன ரேட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 3 ருபீஸ் அப்படின்ட்டு சொல்லுவீங்க இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் ஒரு லென்த் ஆஃப் 1 பீஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? டிவைடு தான் பண்ணிக்கணும். எல்லாமே அப்படி தான். நிறையா திங்ஸோடைய ரேட் கொடுத்துட்டு 1 கேட்குறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். டிவைட் தான் பண்ணணும். ஓகே. சி டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் எவ்வளோ? 8 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 1 பீஸ் ஆஃப் கிளாத் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள் சைடில் டிவைட் பண்ணியிருக்காங்க. 8 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் வருது. 8 போட்டாச்சு. 8 - 8 0. அடுத்து 15 60 வந்து ஃபஸ்ட்டு 6 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 டைம் வருது. ஸோ 1 போட்டுக்கோங்க. 6க்கு கீழே 4 2 மேலே இருக்கிற 0வை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா 20. எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஸோ 20 - 20 0. ஸோ 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர். ஓகே. See next exercise 4. Fill in the blanks. See first one 7 meter 5 centimeter இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன செய்யணும்? சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? 7 மீட்டர் வந்து இதை சென்டிமீட்டராக மாற்றிட்டு என்ன செய்யணும்? 5 வந்து அது கூட ஆட் பண்ணணும். 7 மீட்டர் நமக்கு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ 100னா 7 × 100 700. 700 + 5 ஈக்குவல் டு 705 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 505 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டரில் எழுதணும். ஓகே. இப்போது
1 millimeter சாரி 1 சென்டிமீட்டர் வந்து 10 millimeter அப்படின்றது தெரியும் நமக்கு. அப்போது இதை நம்ம இப்போ என்ன செய்யணும், டிவைட் பை 10, 10ஆல் டிவைட் பண்ணணும். 10ஆல் டிவைட் பண்ணும்போது 505 ஃபஸ்ட்டு 5 எடுக்க முடியாது, 50, 5 டைம்ஸ் 50, கீழே வந்து 5. ஸோ 5 சென்டிமீட்டர் அண்ட் தென் 5 millimeter. ஓகே, 05 போட்டாலும் போடலாம். 5 சென்டிமீட்டர் அண்ட் 5 millimeter. இதே போல தான் எல்லா சம்ஸுமே நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை புக்லேயே கூட எழுதுங்க, டைரெக்டாக கூட எழுதுங்க. சரியா? மேக்ஸிமம் ஒரு 2 or 3 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஈஸியாக புரிஞ்சிரும். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஒன், சே இட்ஸ் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 600 மீட்டர் இஸ் 6 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது? நோ, ஃபால்ஸ். 7000 மீட்டர் இஸ் 7 kilometerன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. 400 centimeter is 4 kilometer. No, false. 770 millimeter is 77 centimeter. அதாவது 770-ஐ நீங்கள் என்ன செய்யணும்னா 10ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இட்ஸ் ட்ரூ. 9000 மீட்டர் இஸ் 90 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், பிக்கஸ்ட் அதாவது இது வந்து பிக்கஸ்ட் யூனிட்டு. 9000 மீட்டர் வந்துட்டு 90 millimeter தான் வருமா? நோ, ஸ்மாலஸ்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. 90ன்றது ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து டைரெக்டாக நம்ம எப்பயுமே ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா, அதே போல் தான் நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே வந்து மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதணும். மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே இங்கே வந்து 17, இங்கே 45, இங்கே 52, இங்கே 30. ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணணும், எப்பயுமே லாஸ்ட் டிஜிட் நம்பரில் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதிலிருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகே ஓகே, டூ தேர்ட் கொஷின் இன் மேக்ஸ் நோட். சேம் ஃபோர்த் கொஷின் வந்து சப்ட்ராக்ஷன். இதுக்கும் மேலே வந்து யூனிட் எழுதி அதுக்கு கீழே நம்பர் எழுதி, யூஸ்வலாக நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே போல் சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் டிஜிட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஆன்சரை கரெக்டாக எழுதுங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் மல்டிப்ளை. மல்டிப்ளிகேஷன் சம்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். டேபிள் புக்கு கையில் வச்சுக்கோங்க. ஏபிசி 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ கொஷனுக்கு 7th டேபிள் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளிகேஷனுக்கும் நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக ஒன்ஸ் பிளேஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் டென்ஸ் பிளேஸ் அண்ட் தென் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் கேரி வரதை வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூக்கு மேலே போட்டு எழுதணும். ஓகே, 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. டூ. அதே போல் டிவிஷன், இதில் 3 சம்ஸ் இருக்குது. டிவைடு நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான் 5ஆல் டிவைட் பண்ணணும். பி கொஷனுக்கு 7ஆல் டிவைட் பண்ணணும். சி கொஷனுக்கு 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து லைஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஷின்ஸ் என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தோணும். பட் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. ஓகே, ஆன்சர் த ஃபாலோயிங். ஏ கொஷின் பாருங்கள். சரவணன் had chosen to drive his vehicle from Puducherry to Chennai for a distance of 165 kilometer. ஸோ புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 165 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. while starting his vehicle the odometer showed 157 kilometer. ஸோ அந்த வெஹிக்கிள் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருந்து தான், 157 இருந்து தான். ஓகே, இப்போது அவன் வந்து இப்போ 157 இருந்தது. ஆனால் புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு 165 கிலோமீட்டர்ஸ். ஸோ இவன் சென்னை போய் ரீச் ஆன உடனேயும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அந்த ஓடோமீட்டர் காமிச்சிருக்கும் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 165 + 157, வெரி சிம்பிள். ஓகே,
ஆட் பண்ணாதானே நமக்கு அந்த ஓடோமீட்டர் வந்து எவ்வளோ காமிக்குதுன்றது தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு, கார்த்திக் ராஜா decided to travel from A. He moves 1 kilometer in east to reach B. Then he goes 2 kilometers towards north and reaches C. Then he goes 1 kilometer towards west and reaches D. If he goes 2 kilometers towards south, where would he reach? Draw apt diagram and justify. Also find out the total distance traveled by him. See, இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, கார்த்திக் ராஜா வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறாப்புல, ஈஸ்ட் சைடு 1 கிலோமீட்டர். டைரக்ஷன் பாருங்கள், இங்கே மேலே நார்த்து, கீழே சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இங்கே ஏவிலேருந்து, இது ஏன் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம், ஏலேருந்து ஈஸ்ட் சைடு 1 கிலோமீட்டர் கார்த்திக் ராஜா போயிருக்கான். அப்போது இங்கே பி. அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க, பியிலேருந்து 2 கிலோமீட்டர் போனால் சி ரீச் ஆயிடுது. இது 2 கிலோமீட்டர். மறுபடியும் சியிலேருந்து 1 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் போகணும். 1 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் போகணும் டி. ஓகேவா? இவ்வளோ போயிருக்காங்க. அகைன் டியிலேருந்து சவுத் சைடு வராங்க. 2 கிலோமீட்டர் சவுத் சைடு கார்த்திக் ராஜா வரான். இப்போ நமக்கு கொஷின் என்ன, வேர் ஹீ வுட் ரீச், அவன் வந்து எங்கே ரீச் ஆகிருப்பான், ஏ பாயிண்டில் தான் ரீச் ஆகிருப்பான். அதுக்கான ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டயக்ராம் ட்ரா பண்ண சொன்னாங்க. இதுதான் ஆப்ட் டயக்ராம், ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், 1 கிலோமீட்டர் ப்ளஸ் 2 கிலோமீட்டர் ப்ளஸ் 1 கிலோமீட்டர் ப்ளஸ் 2 கிலோமீட்டர், இது 4ஐயும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? செகண்ட் கொஷனுக்கு ஏ தான் வந்து அவன் ரீச் ஆன பாயிண்ட்டு, பிளேஸு. அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு ஹீ வுட் ரீச் ஏ அப்படின்னு எழுதிட்டு இந்த 4 டைமையும் நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சி என்ன கேட்டிருக்காங்க, சங்கீதா has just finished building a new house with garden area. She measured the garden area and found it to be 6 meter into 6 meter. Suppose she has to put a pole every 1 meter. How many poles are required? Each pole is of height 1.5 meter from the ground. What should be the total length of the fencing material to fence the garden? See, என்ன கேட்குறாங்க, சங்கீதா வந்துட்டு ஒரு நியூ ஹவுஸோட கார்டன் ஏரியா வச்சு ஒரு பில்டிங் பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த கார்டன் ஏரியா வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 6 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. கார்டன் ஏரியா 6 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மீட்டருக்கும் என்ன பண்ணணும், போல்ஸ் வேணும். இப்போது 6 மீட்டர் கார்டன் ஏரியா அப்படின்னா 6 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டர். சரியா? இங்கே ஒவ்வொரு 1 மீட்டருக்கு தள்ளி தள்ளி என்ன பண்ணியிருக்கணும், என்ன இருக்கணும், போல் இருக்கணும். ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு போல் இருக்குது. அப்போது ஒரு சைடு வந்து 6 போல்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது ஹவு மெனி போல்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் திஸ் ஹோல் கார்டன். சரி, இந்த சைடு 6னா இந்த பக்கமும் 6 வேணும், இந்த சைடும் 6 வேணும், இந்த சைடும் 6 வேணும் இல்லையா? ஸோ 6 இன்ட்டு 6ன்னு கொடுத்துருக்கும்போது ஆல் த சைட்ஸ் அந்த டோட்டல் ஏரியாவுக்குமே 6 இன்ட்டு 6 தான். அப்போது இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6. ஸோ எத்தனை போல்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு, 24 போல்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஹவு மெனி போல்ஸ் ரெக்வயர்ட், 24 போல்ஸ் ரெக்வயர்டு. ஈச் போல் இஸ் ஆஃப் ஹைட் 1.5 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ ஒவ்வொரு போலுமே எவ்வளோ ஹைட்டு, 1.5 மீட்டர். அப்போ நம்ம என்ன செய்யணும், டோட்டல் லென்த் கேட்குறாங்க. அந்த 1.5ஐயும் இந்த 24ஐயும் we should multiply. ஓகே, மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டிஜிட்
இங்கே 5க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கா, ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளும் லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுங்க, வரும். ஓகேவா, போட்டுடலாம். அடுத்து டி கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஸ்டூடெண்ட் நீட்ஸ் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் cloth to stitch a shirt. What is the total length of cloth need to stitch a class of 22 students? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத் வேணும். அப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், இது ரெண்டையும் நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எஃப் வந்து என்ன கேட்டிருக்காங்க, த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வில்லேஜ் ஏ டு வில்லேஜ் பி இஸ் 3 கிலோமீட்டர் 450 மீட்டர். The distance from village B to village C is 5 kilometer and 350 meter. What will be the total length of the road if the road is laid from village A to village C? See, village A லிருந்து B வரைக்கும் 3 kilometer 450 meter, B லிருந்து C வரைக்கும் 5 kilometer 350 meter, A லிருந்து C வரைக்கும் ஃபுல்லாக கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், இது ரெண்டையும் we should add. டோட்டல் லென்த் தானே கேட்குறாங்க, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் லென்த் தெரிஞ்சிடும். ஆட் பண்ணுங்கள், சரியா. இந்த ட்ரை திஸ்லாம் நம்ம அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது வந்து இதில் இருக்கிற டி கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கிறது சப்ஜெக்ட் நோட்டில் போட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் 6th கொஷின் இதுவுமே சப்ஜெக்ட் நோட்டில் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் புக் ஒர்க், ரிமைனிங் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் நோட் ஒர்க். ஓகே, இங்கே வந்து பாக்ஸ்குள்ளே ட்ரை திஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் வீடியோலையும் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே வந்து நோட்லேயே போட்டுருங்க. ஓகேவா.